பொது வேட்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றமை தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடாத்தவுள்ளதாக ஜாதிக ஹெல உரிமைய தெரிவிக்கின்றது. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். ஜாதிக ஹெல உரிமையவின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அமரபுர மகாசங்கத்தின் மகாநாயக்க தேரர் தம்புல் தென்ன ஞானேஸ்வர தேரரை இன்று முற்பகல் சந்தித்து ஆசி பெற்றார். ஜாதிக ஹெல உரிமையவின் கொள்கை பிரகடனம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்றார். கொழும்பு பௌத்தாலோக விகாரைக்கு முன்பாக 2 கேசினோ சூதாட்ட நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளை நாம் அவதானித்தோம். நாட்டில் உள்ள மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் தௌல்தினே தேரர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானமானது பௌத்த மக்களுக்கு விடுக்கப்பட்ட தாக்குதலாகும். இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இந்த நாட்டின் சேனாதிபதியான ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராணுவத்தினரை பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். பயங்கரவாதத்தை இல்லாது ஒழிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு தண்டனை வழங்க முயற்சிக்கின்றார்கள் என்றால் அது குறித்து யாரும் அவசரப்பட வேண்டியதில்லை. தமிழ் இனவாதிகளுக்கு சுரேன், சுமந்திரன் போன்றோரின் தேவைக்கேற்றவாறு ஜனாதிபதி தேர்தலை நடத்த நாம் இடமளிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்களா? நாங்கள் இதுவரை கலந்துரையாடவில்லை. எனினும் உரிய கலந்துரையாடல்களை எதிர்வரும் காலங்களில் நடத்த நாம் எதிர்பார்க்கிறோம். எவ்வாறான அரசியல் கொள்கைகள் வருகின்றன, அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கிறோம்.